ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இவ்வளவு வசதிகளை அந்த தொகுதிக்கு செய்யறாரு அப்படின்னா, ஒரு முதலமைச்சராக 233 மற்ற தொகுதிகளுக்கும் இதை செய்யணும் இல்லையா? ஆனா அது கடைசியாக என்ன ஆயிடுச்சு, எதிர்வினையா மாறிடுச்சு, பூமராங்கா தான் ஆச்சு. அந்த காசனையும் நம்ம இங்க முதலமைச்சர் விஜய்க்கு நம்ம தெரிவிக்க விரும்புறோம். ஆனா இது எல்லாமே திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப இந்த ரேஷன் கடையில அவர் இந்த ஸ்மார்ட் கார்டு கொடுக்கறது சரி, அடுத்து பெண்கள் அதிகமான அளவுல பங்கேற்பு பெற்றதும் சரி, அடுத்து நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மத ரீதியாக அந்த ஆர்டர் அது வந்ததும் சரி, இது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்ட விஷயங்கள் தான். பொருளை நாங்க என்ன நிறையோ அந்த முழுசா அந்த நிறை அந்த எடை அதை குறைவில்லாம கொடுப்போம், முழுமையாக கொடுத்துருவோம், மிச்சம் வைக்காம கொடுப்போம் அப்படின்ற அந்த செய்தி அது ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கக்கூடியது இந்த 2500 ரூபாய் திட்டம். அத அல்லது அட்லீஸ்ட் இந்த 6 சிலிண்டர் திட்டம் அதுல ஏதாவது ஒண்ணாவது இவங்க இப்போ நிறைவேற்றணும் அப்படின்றது முன்னாடி ரொம்ப முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அர்ஜென்டான ஒரு சேலஞ்ச். பார்த்த உடனே ஒரு பக்கம் கொஞ்சம் கோபம் வருது. இன்னொரு பக்கம் என்னன்னா முதலமைச்சர் மேல கோவப்படுறதா அல்லது அங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் மேல கோவப்படுறதா அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு தடுமாற்றம் வருது. விஜய் ஸ்பான்டேனியஸா அவருக்கு கை வரத நம்ம பாக்குறோம். ஒருவேளை இவங்க தடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா அவர் கை கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இது சப்பக்கட்டா இருக்கக்கூடாது. விஜய் அந்த காவலர் சொன்னதையும் மீறி தாண்டி அவரு பல விஷயங்கள் அப்படி செய்யறவர் தான். அப்போ போலீஸை வச்சு கட்டுப்படுத்தக்கூடிய அளவுல தான் உங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்களா? நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்களா? நீங்க காவலர்கள் எண்ணிக்கையை கூட்டி பாதுகாப்பை நான் அதிகரிக்கிறேன் அப்படின்ட்டு போறதுன்றது தீர்வு இல்லை. ஒரு கட்டத்திற்கு அப்புறம் இது ஒரு சலிப்பையும் எதிர்ப்பையும் கசப்பையும் உருவாக்கக்கூடியதாக அமைஞ்சிடும். அது தாவேக அரசு நிர்வாகம் செய்யறது சரியில்லை அப்படின்றதுக்கு வலு சேர்க்கக்கூடியதாக போயிடும். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த பிறகு முதல் முறையாக முதலமைச்சர் ஆன பிறகு அங்க சென்று பேசினாரு. அது அப்புறம் பணி ஆணையை வழங்கினது. இது தொடர்பா நம்ம தான் கிட்டத்தட்ட அவர் போன, அதாவது அவருடைய ஆடை முதற்கொண்டு எல்லா விஷயங்களையுமே விரிவா ஒரு டீகோட் மாதிரி ரொம்ப டீடைல்டா அனலைஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரமா யூடியூப்ல யாருமே பண்ணாத அளவுக்கு நம்ம அவருடைய செயல்பாடுகளை போட்டிருந்தோம். கரூர் மட்டும் இல்ல, இதற்கு முன்பாகுமே அவருடைய அரசியல் பிரச்சாரங்கள் ஆரோக்கியமான விஷயங்களை ஆரோக்கியமாவும் சொல்லியிருக்கோம். விமர்சனங்களையும் ரொம்ப பொறுப்புணர்வோடும் நம்ம பேசியிருக்கிறோம்ப்பா. அதை தொடர்ந்துதான் முதல் முறையாக, அதாவது வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக முதலமைச்சராக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு அவர் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி செலுத்தியும் சில திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறாரு. அது தொடர்பாகவும் நம்ம பாத்துடலாம்ப்பா. நம்ம இந்த கரூர்ல இவரு பேசின அந்த அவர் பேசின நேரமும் கொஞ்சம் தான். ஆனா நம்முடைய அந்த அனாலிசிஸ் இருக்குது இல்லையா, இட் இஸ் a very scholarly thoroughgoing analysis, quite comprehensive analysis. ஆக்சுவலா இந்த பேச்சு கரூர்ல அவருடைய பேச்சையும் அதற்கு நாம் செய்த இந்த ஆழமான அகலமான நீளமான அந்த அலசல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆய்வையும் ஒரு டெக்ஸ்டாகவே எடுத்து கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஸ்டடி பண்ணலாம். எப்படி ஒரு ஸ்பீச்சை அனலைஸ் பண்றது, அதை எப்படி எல்லாம் நம்ம தொடர்பு படுத்தி இருக்கிறோம், இந்த நிகழ்வுகளோடு மற்ற நிகழ்வுகளோடு எப்படி நம்ம இதை தொடர்புபடுத்தி பார்த்திருக்கிறோம். இது ஓவராலா ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச். அதை ஒரு கம்யூனிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு அனலைஸ் பண்றோம் அப்படின்னா என்னென்ன கோணங்களில் இருந்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு முழுமையான டெக்ஸ்டாக இருக்கும். நம்ம போட்ட அந்த காணொலிகளை நீங்க வசதிக்காக பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கிறீங்க. அது எல்லாத்தையுமே தொகுத்து ஒரே காணொலியா போட்டீங்கன்னாலும் கூட வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்க அடுத்து செய்யுங்க. அது எனக்கு பரிந்துரையா நீங்க ஏற்றுக்கிட்ட. இது அந்த கரூர்ல முதலமைச்சர் விஜய் பேசின அந்த பேச்ச நம்முடைய அனாலிசிஸ் அத ஒரு வீடியோ ஒரு காணொலியாக நீங்க போட்டீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்டாகவே அந்த கம்யூனிகேஷன் ஸ்டடிஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க அந்த ஸ்காலர்ஸ் அதை பயன்படுத்திக்க முடியும். அது நம்மளுடைய பரிந்துரை. இப்போ நம்ம இந்த அடுத்த ஆய்வுக்கு போயிடலாம்.
சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி கண்மூடித்தனமாக நம்ம வந்து விமர்சனம் பண்ணாம, ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில வந்து நம்மளுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு செய்யணும்ப்பா. நம்ம மத்தவங்கள மாரி இல்லாம நம்ம வேறுபட்டு இருக்கிறோம். நம்மளுடைய பார்வை வந்து வேறுபட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் பதிவு செஞ்சுடுறேன்ப்பா. சரி. இதைத் தொடர்ந்து நாம அந்த பெரம்பூர்ல வந்து விஜயுடைய பயணம் அப்படிங்கிறத பத்தி பேசலாமா? முதல் முறையாக அவர் வந்து சொல்றாரு, நம்ம ஏற்கனவே வந்து அவர் பெரம்பூருக்கு போகல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்த நிலையில, முதல் முறையாக பெரம்பூர் மக்களுக்கு சென்று நன்றிய வந்து செலுத்திருக்கிறாரு. அது வந்து குறிப்பா வந்து நடந்து போயி, அந்த தெருவுல அந்த சர்மா நகர் பகுதியில வந்து நடந்து போயி மக்கள வந்து பார்த்து ஒரு நன்றி தெரிவிக்கிறாருப்பா. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளியும் வைத்திருக்கிறாரு இதன் மூலமாக. நல்ல விஷயம் தான். அவரு நடந்து போனது. நடந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த அளவிற்கு ஒரு சுதந்திரம் இருந்திருக்குது. அங்க நெருக்கடிகள் இல்லாம, பிரச்சனைகள் இல்லாம நடந்து போயிருக்கிறாரு. கூட்ட நெரிசல்லாம் ஏற்படல. இல்லாமலே நடந்து போயிருக்கிறாரு. அப்போ அந்த அது கொஞ்சம் வெல் பிஹேவ்டா தான் அவருடைய ரசிகர்கள் அல்லது அவரை பார்க்க வந்தவங்க அல்லது கட்சி தொண்டர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அடுத்து அவருடைய அலுவலகம் மிகப்பெரிய அலுவலகம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த ஆமா. அலுவலகத்தை பிரம்மாண்டமான அவரு அலுவலகம். மற்ற அனைத்து வசதிகளுமே இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம்ப்பா. அதுல வந்து இவர் முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் தான் அதுல போட்டிருக்குது. அவருக்குன்னு தனியாக ஒரு பிரத்யேக அறையும் அதுல இருக்கு. அதே மாரி மக்கள் புகார்கள் கொடுக்க வந்தா தினசரியாக வரக்கூடிய மக்களுக்கு பதில் அளிக்கும்ல அவருடைய சேவைகளை பூர்த்தி செய்வதற்காக 10 பேர் பணியில் அமர்த்தி அதற்கான ஏற்பாடுகளும் செய்வதும், உடனடியாக குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்கான செயல்பாடுகளும் வந்து திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதையும் வந்து அவர் தொடங்கி வைக்கிறாரு. ரொம்ப கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. ஏதோ ஒரு வெளிநாட்டுல ஏதோ ஒரு தொகுதியை பத்தி பேசுறது மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம் தான். 2 விஷயங்கள் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஒண்ணு, முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், பெரம்பூருடைய முதலமைச்சர் இல்ல. அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இல்லையா? ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இவ்வளவு வசதிகளை அந்த தொகுதிக்கு செய்யறாரு அப்படின்னா, ஒரு முதலமைச்சராக 233 மற்ற தொகுதிகளுக்கும் இதை செய்யணும் இல்லையா? இவ்வளவு வசதிகள், அதாவது அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு செட்டப், அதுக்கு தனியாக ஸ்பெஷலிஸ்டான ஒரு அமைப்பு, ஊழியர்கள், அதுக்கு இப்படி எல்லாம் இருக்குது. இந்த ஒரு தொகுதியில மட்டும் இப்படி இருந்தா போதுமா? இது தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளுக்கும் இருந்தாக்க எவ்வளவு நல்லா இருக்கும். அது ஒரு சேலஞ்சாக நாம் தமிழக முதலமைச்சருக்கு முன்வைக்க விரும்புறேன். 2வது காஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தான் கொளத்தூர்ல இவருடைய பிரிடிசெசர் ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் ஆயிரக்கணக்கான கோடிகளை கொண்டு போய் கொட்டினார். ஒரு தொகுதிக்கு கொண்டு போய் அந்த திட்டம், இந்த திட்டம், அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு மேல போயிட்டா திகட்டிரும் தெரியுமா? அந்த மாதிரி திகட்டி போகக்கூடிய அளவிற்கு நல திட்டங்கள், செயல் திட்டங்கள், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவ்வளவு பண்ணுனாரு. ஆனா அது கடைசியாக என்ன ஆயிடுச்சு? எதிர்வினையா மாறிடுச்சு. பூமராங்கா தான் ஆச்சு. அந்த காசனையும் நம்ம இங்க முதலமைச்சர் விஜய்க்கு நம்ம தெரிவிக்க விரும்புறோம். ஒரு அதாவது மற்ற இடங்கள்ல இருந்து கண்ணை உறுத்துறது மாதிரி ஒரு தொகுதி இருக்கக்கூடாது. அடுத்து அந்த தொகுதியிலேயே நீங்க ஒரு தொகுதிக்குள்ளேயே இது மாதிரி வசதிக்கு மேல வசதியா டம்ப் பண்றீங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு அவங்களுக்கே தெரியாம போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஓ, அவ்வளவுதானா, இவ்வளவு இந்த ஒரு செய்ய முடியுதுன்னா அப்ப இன்னொரு ஆள் வந்தா என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடும். அது இவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை கொண்டு போய் நிறுத்தி. அடுத்து வந்து இந்த ரேஷன் ஸ்மார்ட் கார்டு அதை வழங்குறாருப்பா. அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறாரு. அந்த பயனாளர்களுக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு வந்து 50 பேருக்கு முதல் கட்டமாக கொடுக்குறாங்க. ஆனா 73,000 பேருக்கு வந்து தமிழகம் முழுவதும் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பெண்களுக்கு வந்து இந்த ரேஷன் கார்டும் கொடுக்குறாரு. அதுல நான் கவனிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னாப்பா, முதல்ல வந்து அந்த ஹிந்து அந்த கல்பனாங்கிற பேர் பயன்படுத்துறாங்க. அடுத்தபடியா வந்து இவாஞ்சலின் அப்படிங்கிறது அடுத்து ஒரு முஸ்லிம் பெண் வராங்க. இது வந்து எதர்ச்சியாக நடைபெற்றதா இல்ல திட்டமிட்டு நடைபெற்றதா அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. இதற்கு முன்னாடிமே அந்த போலியோ சொட்டு மருந்துலமே அந்த ஒரு இது இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். தொடர்ந்து இதே ஒரு விஷயத்த வந்து அவங்க
அதான் மதம் ரீதியாக கொண்டு வராங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் கவனிச்சதுப்பா. இன்னொரு விஷயம் வந்து பெண்கள் அதிக அளவுல, அதாவது குறிப்பா இளம் பெண்கள் ரேஷன் கார்டுக்கு வந்து அவங்க வந்து இப்ப ரேஷன் கார்டு அப்ளை பண்ணா 2 பேருக்கு குடும்ப தலைவர், தலைவி 2 பேர் யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா அதிக அளவுல வந்து பெண்களுக்கு தான் அந்த முன்னுரிமை குடுக்கப்பட்டது அப்படிங்கிறது மாதிரி நான் பார்த்ததுப்பா. சூப்பரான அப்சர்வேஷன்ஸ் தான். அது 2மே கரெக்ட் தான். ஏன்னா தாவேக அரசு இது எதுவுமே தற்செயலாக நடக்கிறது இல்லைங்க. அரசியல்ல நம்மள அந்த இதுலதான் நம்முடைய காணொளிகளுக்கு வரக்கூடிய காமெண்ட்ஸ் சிலது பாருங்க. என்னடா இது சில்லறையா இதெல்லாம் போய் பெருசுபடுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் என்ன சட்டை போட்டா என்ன, கையை மடிச்சு விட்டா என்ன, இதெல்லாமா நீ பேசுவ அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப இந்த ரேஷன் கடையில அவர் இந்த ஸ்மார்ட் கார்டு கொடுக்கறது சரி, அடுத்து பெண்கள் அதிகமான அளவுல பங்கேற்பு பற்றதும் சரி, அடுத்து நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மத ரீதியாக அந்த ஆர்டர் அது வந்ததும் சரி, இது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்ட விஷயங்கள் தான். அது பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கணும். மதத்தை பொறுத்த மட்டும் இல்ல, எம்மதமும் சம்மதம். எல்லா மதத்தையும் நாங்க இன்க்ளூட் பண்றோம் அப்படின்ற செய்தியை காட்டணும். அப்படின்றதுக்கு தான் இந்த 3 பேர்கள் அப்படி வருது. அப்புறம் பெண்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தாவேக்கால தொடர்ந்து அதை செய்யறாங்க. பெண்களுடைய வாக்கு தான் அதிகமான அளவுல அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். தரப்புகளுமே அதை சொல்லுது. அப்போ அதை அக்னாலேஜ் பண்ணணும். அந்த வாக்கு வங்கியை உறுதிப்படுத்திக்கிறணும். அதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை அவங்க செய்யறாங்க. ஆஹ் இது இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமே கூட நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அவரு அந்த அந்த பொருளை ரேஷன்ல நிறுத்தி அது போடும்போது அவ்வளவு கவனமா போடுறாரு. கடைசி துளி இருக்கிறது வரைக்குமே அந்த பைக்குள்ள போகணும் அப்படின்றதுல அவ்வளவு கவனமா அதை தட்டி விட்டு கடைசியா விழுகிறது வரைக்கும் உறுதி செய்யறாரு. இப்போ இந்த அளவிற்கு நுணுக்கமா நாம பார்ப்போம், அக்கறையோட நம்ம இந்த அரசு இருக்கும் அப்படின்ற அந்த செய்தி அதுல வருதா இல்லையா? இதை எப்படி நம்ம இக்னோர் பண்ண முடியும்? அது அவரு தெரிஞ்சுதான் செய்யறாரு. அது அவரு நாடகமா பண்றாரு, நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லல. நடிக்க கூட செய்யறாருன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா அந்த சூழ்நிலையில அந்த அக்கறை வெளிப்படுதா? அது இதுல கலப்படம் இல்லாம இருக்கிறதுன்றது ஒண்ணு இருக்கு, அவ்வளவு சுத்தமா இருக்கு. 2வது என்னன்னா, பொருளை வந்து நாங்க என்ன நிறையோ அந்த முழுசா அந்த நிறை அந்த எடை அதை குறைப்பில்லாம கொடுப்போம், முழுமையாக கொடுத்துருவோம், மிச்சம் வைக்காம கொடுப்போம் அப்படின்ற அந்த செய்தி அது ரொம்ப முக்கியம். அதை அவரு செய்யறாரு. இதுல நமக்கு ஆனா அவர் எல்லாமே செய்யறாருப்பா, சந்தோஷமா தான் நடைமுறையில அது மாதிரி நடக்குதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். எனக்கே அது அனுபவம் இருக்குது. இப்ப ரேஷன் கடைக்கு போனோம்னா நமக்கான இப்ப 15 கிலோ அரிசி இருக்குன்னா அதை முழுவதுமாக கொடுக்கறது இல்ல. அதுவும் குறிப்பா வெளியூர் கார்டுனா அதுல மிகப்பெரிய பாரபட்சம் இருக்குது. ஒவ்வொரு டைமே நான் போறப்போ அவங்களோட சண்டை போட்டு எனக்கான உரிமையை பெறுறதுக்கு நான் அவங்களோட போராட வேண்டியதா இருக்குது. 5 கிலோ குடுக்குறேன், 10 கிலோ குடுக்குறேன். எனக்கு 15 கிலோ இருக்குது, அரசு குடுக்குது. ஆனா அதை குடுக்கறது இல்ல. அதை வந்து அவங்க முறைகேடு பண்ணி எனக்கான 5 கிலோ 10 கிலோ தான் அதிகபட்சமாவே சொல்றேன். இப்ப நான் சண்டை போடுறேன் அப்படிங்கறதுனால ரெகுலரா போனா எனக்காக ஒரு 10 கிலோ 12 கிலோ அப்படிங்கறத குடுப்பாங்க. இது மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். இப்ப இவர் வந்து அந்த ஒரு துளி ஒரு சின்ன சக்கரை கூட இல்லாம அது கொட்டுறத பாக்குறோம். ஆனா அதே மாதிரி எல்லா இடங்களையும் நடக்குமா, இன்னைக்கு நடக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தானப்பா இருக்குது. இல்ல. இது இப்போ நீங்க எங்க ஆட்சி வந்த பிற்பாடு தாவேக்கா ஆட்சி ஆமா வந்த பிற்பாடு இந்த ஆமா மாதிரி நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. சொல்றீங்களா? ஆமா ஆமா நல்ல முதல்வருடைய கவனத்திற்கு கண்டிப்பா இது போகும். இல்ல அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான முயற்சிகள் தான் இப்ப எடுக்கிறாங்க. அதுதான் இவர் முதல்வரே போய் நின்று இதை செய்யறாரு அப்படிங்கும் போது இது மாதிரி தான் எல்லா ரேஷன் கடையிலையும் நடக்கணும் அப்படின்ற அந்த செய்தி தான் போய் சேருது. நடக்கலையா அப்படின்றத உறுதி செய்ய வேண்டியது நிர்வாக பொறுப்பு. அதை செய்யணும்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பா அவங்க செய்யணும். ஏன்னா முதல்வர் ஒரு இடத்துல செஞ்சுட்டாரு அப்படின்றதுனாலயே எல்லா இடங்கள்லயும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா திருந்திருவாங்க அப்படின்றதுக்கு உத்தரவாதமே கிடையாது. நீங்க சொன்னது மாதிரி பல ரேஷன் கடைகள்ல நடந்துட்டு தான் இருக்கலாம். ஆனா அது எல்லாமே மாற்றணும். அதுக்கு உறுதி செய்ய வேண்டியது இந்த நிர்வாகம். அது செய்யணும். அது ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கும் இவ தாவேக்கா அரசுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, இப்ப எனக்கு நம்ம ரேஷன் கடைக்கு ரேஷன் பொருள் வாங்கணும்னா கவரு, சாக்கெல்லாம் நம்ம தான் எடுத்துட்டு போகணும், கட்டப்பை முதற்கொண்டு. ஆனா அங்க வந்து அவரு குடுக்குறப்போ துணிப்பை அவங்க வந்து குடுத்து அவங்க குடுக்குற பையில வந்து வாங்க வைக்கிறாங்க. அதுவுமே ஒரு நல்ல நீட்டான பை. அது முதலமைச்சர் நிகழ்ச்சிங்கிறனால அதை ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. ஆனா வழக்கமா அது இருக்காதுல்ல. இப்ப வழக்கமா என்ன இருக்குமோ அதை கொண்டு போய் முதலமைச்சரை காமிச்சாதானே என்ன நடக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இவங்க ஏற்பாடு பண்ணி பைய குடுத்து
வாங்கி கொடுக்குற ஒரு வாங்குற விஷயமும் நடந்துச்சு. அதே மாதிரி வந்து அவர் தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயம் என்னன்னா, எல்லாமே பேக்கெட் பண்ணி குடுப்போம் அப்படிங்கிறத சொன்னாரு. ஆனா வந்து இப்போ இவரே வந்துட்டு லூஸ்ல தான் எடை போட்டு அத வந்து சிந்தாம செதறாம குடுக்குறாரு. இதுலயுமே ஒரு முரண்பாடு இருக்குல்லப்பா. ஆமா. முரண்பாடு இல்ல. இது வந்து முதலமைச்சருக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விழா. அதனால இவங்க எல்லாமே கவனம் எடுத்து சிரத்தையோட அக்கறையோட செஞ்சிருக்கிறாங்க. சீரியஸா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதனால இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடை கிடையாது. இந்த ரேஷன் கடை முதல்வருக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு சூழல். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மை. அதனால மற்ற ரேஷன் கடையோட இதை ஒப்பிடாதீங்க. இதுல என்ன நடந்துச்சு, என்ன செய்தி தரப்பட்டது அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசுறோம். அதுல இந்த அரசு தாவேக அரசு மத வேறுபாடு பார்க்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தாவேக அரசு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். முடிஞ்சிருச்சு. அடுத்து தாவேக அரசு ரேஷன் கடையில தரக்கூடிய பொருட்கள் அந்த எடை குறையாம முழுமையாக கொடுக்கும். அதை கடத்துறாங்க. இதுல நீங்க சொன்னது மாதிரி என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன அந்த விஷயம் அதை எடுத்து இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணி அந்த பேக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயத்தையும் நிறைவேற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தியும் போயிருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்டா அது நடக்கல. ஒருவேளை நீ அடுத்து அதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே கரெக்டா நிறுத்து பாக்கெட் பண்ணி தச்சு அதை வந்து அழகா பேக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது அது நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். அது ஒரு சேலஞ்ச் இவங்க முன்னாடி இருக்குது. இதை விட இன்னொரு முக்கியமான சேலஞ்ச் இந்த பெண்களுக்கு ரேஷன்ல பெண்கள் தான் பெரும்பாலான குடும்பங்கள்ல அவங்க தான் போய் வரிசையில நின்று வாங்குறாங்க. அதே மாதிரி இங்கேயுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஆனா இந்த பெண்களுக்கு ரேஷன்ல கொடுத்தது இந்த ஸ்மார்ட் கார்டு கொடுத்தது எல்லாமே ஓகே. இந்த 2500 ரூபாய் எப்பங்க வரும் அப்படின்றதுதான் பெரும்பாலான குடும்ப தலைவிகளுடைய ஆதங்கமா எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த 2500 எப்ப வரும், இந்த 6 சிலிண்டர் எப்ப வரும், நாங்க எப்ப சுதந்திரமா தமிழ்நாடு முழுக்க ஒரு ரவுண்ட் போக முடியும், பஸ்ல கட்டணம் இல்லாம நாங்க எப்ப போறது, அந்த திட்டங்கள் எல்லாம் எப்ப வரும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பும் மக்கள்கிட்ட இருக்கு. இந்த ரேஷன் கொடுத்தது பற்றாது. இதுல அரசுக்கு பெரிய செலவு ஒண்ணும் கிடையாது. செலவு இருக்கக்கூடியது அடுத்து இவங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கக்கூடியது இந்த 2500 ரூபாய் திட்டம். அல்லது அட்லீஸ்ட் இந்த 6 சிலிண்டர் திட்டம் அதுல ஏதாவது ஒண்ணாவது இவங்க இப்போ நிறைவேற்றணும் அப்படின்றது ரொம்ப முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அர்ஜென்டான ஒரு சேலஞ்ச். அடுத்ததா வந்து இந்த பணிமனையில போய் ஆய்வு செய்யறாரு. இந்த எலக்ட்ரிக் பஸ் அந்த பஸ் எல்லாம் பார்வையிட்டு சார்ஜ் போடுறது எப்படி எல்லாத்தையுமே வந்து டீடைல்டா ஆய்வு பண்ணிட்டு பஸ்ல ஒரு வீடியோ கூட ரொம்ப வைரல் ஆச்சு. பஸ்ல ஏறி உட்காந்து அந்த அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர், அரசு அதிகாரி, இவர் முதலமைச்சர் 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு வந்து கோவப்பட்டு இவர் பேசுறேன்னா நம்மளுக்கு ஆடியோ கேட்கல. அவர் ரியாக்ஷன் வந்து கோவப்பட்டு இப்ப பேசுற மாதிரி இருக்கு. அடுத்து அங்கிட்டு இருந்து வணக்கம் சொன்னோடனே அப்படியே ரொம்ப ஹம்பிளா அவருக்கு வணக்கம் சொல்றாரு. இது வந்து இதாச்சு இந்த பணிமனையில நடந்த விஷயம். அடுத்து வந்து இந்த பணிமனையில நடந்த இன்னொரு விஷயம்னா குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. பெண் நடத்துனரையும் கூப்பிட்டு வச்சு இவங்க எடுக்கிறாங்க. அப்புறம் இந்த தொழிலாளர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த சார்ஜிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து போட்டோ எடுத்துட்டு ஒரு பெண் கை கொடுக்க முற்படுறாங்க. அப்ப வந்து இவர் கை யோசிச்சுட்டு கொடுக்க வராரு. அப்போ ஒரு அதிகாரி வந்துட்டு தடுத்து கை கொடுக்க விடாம தடுக்கிறாங்க. அதே மாதிரி அவர் டச் ஆகுது இங்க முதலமைச்சர் இதுல வந்துட்டு அப்பயும் வந்து கொஞ்சம் இது தள்ளி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரையும் அந்த பெண்ணுக்கு வந்து வழங்குறாங்கப்பா. ஆமா, இது எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்றது அப்படின்றது உண்மையிலே எனக்கு தெரியல. ஒரு தடுமாற்றம் தான். இத பார்த்த உடனே ஒரு பக்கம் கொஞ்சம் கோபம் வருது. இன்னொரு பக்கம் என்னன்னா முதலமைச்சர் மேல கோவப்படுறதா அல்லது அங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் மேல கோவப்படுறதா அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு தடுமாற்றம் வருது. ஏன்னா எல்லாரையும் ஒன்னா நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறதுக்கு பண்ணிருக்கிறாங்க. அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். எல்லாரையும் சமமா நிக்க வச்சு எடுக்கிறது ஓகே, ஒரு டிக் போட்டுருங்க. அடுத்தது இந்த பக்கத்துல இருக்கிறவங்க விஜயினுடைய
விஜய் என்ற நடிகருடைய ரசிகை அப்படின்றது அது தெரியுது. அப்புறம் முதலமைச்சர் பக்கத்துல ஒரு தொழிலாளி ஒரு கடைநிலை ஊழியர் மாதிரி தான் இருக்கு. அவங்க நிக்கிறாங்க அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய பேர் இல்லையா? அந்த எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு தெரியுது. நடிகர் ரசிகை அப்படின்றத விட்டுருங்க. ஒரு முதலமைச்சர் பக்கத்துல ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா எவ்வளவு பெரிய பேருங்க. அது யாருனாலுமே அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? தமிழ்நாட்டினுடைய உச்சத்துல இருக்கக்கூடியவர், அதிகாரத்துல முதல்வர், அவர் பக்கத்துல நம்ம நிக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு சிரிப்பு தான் இருக்கும். அந்த இது அவங்ககிட்ட வெளிப்படுது. அதுல அந்த சந்தோஷத்துல கை கொடுக்கறதுக்கு கை நீட்டுறாங்க. அது அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது அது அந்த மாதிரி சூழல்ல இயல்பா நடக்கக்கூடியது. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர் விஜயாக இருந்திருந்தாரு அப்படின்னா அது அந்த உணர்வு நான் அடிக்கடி அதை அந்த வேறுபாடு சொல்லுவேன். முதலமைச்சர் ஒரு நடிக்கிறதுன்றது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த பொது வெளியில அவர் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த இறுக்கமான சூழல் அதெல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த நடிப்பையும் தாண்டி ஜெனுவனான அந்த விஜய் அப்பப்போ வெளியில தலை காட்டிடுவாரு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். உதாரணமா அந்த பஸ்ல அந்த கண்டக்டரை பக்கத்துல உட்கார வச்சதுன்றது நடிப்பு கிடையாது, ஜெனுவனா இருந்தது. அது மாதிரி பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரிதான் இதுலயுமே அவரையும் அறியாமலே அவங்க கை நீட்டின உடனே கை போயிருது. அந்த விஜய், அதாவது முதல்வருக்கு உள்ள இருந்து அந்த விஜய் வெளியில வர்றாரு. ஆனா அந்த முதல்வர் அப்படின்னு அந்த ஸ்டேட்டஸ் பக்கத்துல இருக்கிறவங்க நினைவுபடுத்தி உடனே ஓடி வந்து அதை தடுத்துடுறாங்க. இப்போ அதனால யாரு குத்தம் சொல்றதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா விஜய் ஸ்பான்டேனியஸா அவருக்கு கை வர்றதை நம்ம பாக்குறோம். ஒருவேளை இவங்க தடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா அவர் கை கொடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது சப்பக்கட்டா இருக்கக்கூடாது. விஜய் அந்த காவலர் சொன்னதையும் மீறி தாண்டி அவரு பல விஷயங்கள் அப்படி செய்யறவர் தான். இங்கேயும் ரேஷன் கார்டு குடுக்கறப்போ கை குடுக்கறாருப்பா சில பெண்களுக்கு. இவங்க கேக்குறாங்க, அவர் கை குடுக்கறாரு. அப்பயும் முதல்வரா தானே வராரு. அப்ப அது மாதிரி இங்கேயும் அந்த கை கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பான்டேனிட்டி இருந்திருக்கும். அந்த நெகிழ்வு தன்மை இருந்திருக்கும். பாக்குறவங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த போட்டோ நிகழ்வு அப்படின்றதுனால அது டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாமே அப்படின்றதுக்காக இருமா அப்புறமா இப்ப வேண்டாம் அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஒருவேளை அந்த செய்தியை சொன்னாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம களத்துல அந்த இடத்துல இல்லை அப்படின்றதுனால அந்த அவருடைய உதவியாளர் இவங்கள்ட்ட என்ன சொன்னாரு அப்படின்றது நமக்கு தெரியல. அதனால போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இதுவுமே சப்பக்கட்டு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலுமே கை நீட்டிட்டாங்க, முதல்வர் வந்து கை கொடுத்துருந்துருக்கும். அதுதான் மனிதாபிமானமான ஒரு செயலாக இருந்திருக்கும். அடுத்து இவரு பெரம்பூர் தொகுதிக்கு வராரு அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 2000 போலீஸ் வந்து பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் இருக்குதுப்பா. அப்படி இருந்தாலுமே அந்த பாதுகாப்பு 2 சாலைகள் 2 புறம் வந்து ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் அப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. அவரை வந்து பூ தூவி வரவேற்கிறாங்க. இந்த இதையும் பார்க்க முடிஞ்சு. ஒரு முதல்வர் நிகழ்ச்சிக்காக 2000 பேர் வர்றதுங்க 2000 காவல்துறையினர் வந்து பாதுகாப்புக்காக ஈடுபடுத்துறப்போ மற்ற காவல்துறை பணிகள்லாம் வந்து பாதிக்கப்படும்ல தானப்பா? ஆமா. இப்ப 2000 பேர் இருக்கும்போதே ஆமா. அந்த அவர் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு போனை தூக்கி அவர் முன்னாடி வந்து விழுகுறாங்க. காவலர் வந்து பாதுகாவலர் எடுத்து கொடுக்குறாரு. அப்ப உடனே வந்து அந்த அவர்கிட்ட வந்துட்டு சொல்லி சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட அந்த போனை கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் வந்து சொல்றாரு. உடனே அப்படியே ஒப்படைச்சிடுறாங்க அந்த போனை. அவருக்கு தண்டனை கொடுக்கல அப்படியா? இல்ல ஆமா, அது சாதாரண விஷயமா எடுத்துக்கிறாங்க. ஓகே, இதை விட ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் எல்லாம் ரிஸ்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பிரச்சார டயத்துல நம்ம பார்த்தோம். தர்பூசணியை தூக்கி எறிகிறான், அடுத்து பாட்டில் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில தூக்கி எறிகிறாங்க, கண்ணாடியை தூக்கி எறிஞ்சாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அதெல்லாம் கேட்ச் பிடிச்சு அவருக்கு பழக்கம் தான். ஏன்னா அதனால ஒரு பெரிய விஷயமாக தவற விட்டாரு. ஆமா, சரி, அந்த பிரச்சாரத்தை விட்டுருங்க. இப்போ இந்த இதுல இப்ப முதல்வராக அவர் வந்திருக்கிறாரு. அவர் வரும்போது நடந்து வந்தாரு இல்லையா? நடந்து வரும்போது நான் ஆரம்பத்துல பர்பஸாவே தான் சொன்னேன், எந்த கிராஷுமே நடக்கல, கூட்ட நெரிசல் எதுவுமே வரல.
நீட்டா அவர் நடந்து வந்தாரா? பாதுகாப்பா அவர் நடந்து வர முடிஞ்சது. அடுத்து அவர் ஊர்வலமா வரும்போது மலர் தூவி வரவேற்கிறாங்க, எல்லாமே நீட்டா நடக்குது. இல்லையா? அப்போ அப்படின்னா அவருடைய ரசிகர்கள் அல்லது அவருடைய கட்சி தொண்டர்கள் தேவைப்பட்டால் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வார்கள் அப்படின்றதான அர்த்தம். இங்க ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வரல இல்லைங்க. அவர் பிரச்சாரம் நடந்த அந்த சீனை இங்க இப்ப விஷுவலா நீங்க உங்க மனசுக்கு கொண்டு வந்து பாருங்க. ஆனா பிரச்சாரத்துக்கு தான் அந்த போலீஸ் பாதுகாப்பு குடுக்கலங்கிறதானப்பா அவங்களுடைய குற்றச்சாட்டா இருந்துச்சு. அதனாலதான் இந்த மாதிரி அசம்பாவித சம்பவங்கள்லாம் நடைபெறுது. எங்களால பிரச்சாரத்துக்கே போக முடியல அப்படிங்கறதான சொன்னாங்க. எங்களுக்கு தேவையான போலீஸ் பாதுகாப்பு குடுக்க மாட்டேங்கிறாங்கதான அவங்களுடைய பிரச்சார யுக்தியாவே இருந்துச்சு. சரி. அப்போ போலீஸை வச்சு கட்டுப்படுத்தக்கூடிய அளவுலதான் உங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்களா? நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்களா? நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்கன்னா அதுலயே முரண்பாடு இருக்கு. நீங்க சொன்னதை கேட்டுத்தானுங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. இல்ல இதே பெரம்பூர்ல நீங்க வந்து இப்ப முகத்தை காட்டிட்டு போறீங்க. இப்போ நீங்க சொன்னதுக்காக உங்களுடைய முகத்துக்காக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்களா? நீங்க சொல்றது கேட்கறாங்க இல்லையா? அப்போ ஒரு விஷயத்துல அது ரொம்ப முக்கியமான விஷயத்துல கேட்கிறவங்க இன்னொரு விஷயத்துல எப்படி கேட்காம போயிடுவாங்க? அது ஒரு முரண்பாடா தெரியல உங்களுக்கு? இல்ல இதுல உணர்ச்சிங்கிறது ஒண்ணு வருது இல்லப்பா. ஏங்க உணர்ச்சிய வெளிப்படுத்துறது ஒரு அதுக்கு அது வந்து எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு பயிற்சி கொடுங்க. அப்போ நீங்க உங்களுடைய ரசிகர்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியல, அத உணர்ச்சி பெருக்கல அப்படி செய்யறாங்க அப்படின்னா முதல்ல எல்லாருமே அப்படி செய்யல. எல்லா ரசிகர்களும் சில பேர் தான் அப்படி செய்யறாங்க. அப்ப அந்த சில பேரை யாருன்னு பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரியான மென்டரிங் தேவைப்படுதோ அதை உங்களுடைய கட்சியிலிருந்து நீங்க செய்ய வேண்டாமா? அவங்கள பக்குவப்படுத்தணும்ல. நீங்க ரசிகர்கள்ல இருந்து மாத்துங்கன்னு நான் சொல்லல. ரசிகர்களாக இருக்கட்டும், அந்த ரசனையை வெளிப்படுத்துறது எப்படி அப்படின்றது நீங்க வைப் பண்றது, இந்த இது பண்றது அதெல்லாமே பிரச்சார டயத்துல தேவைப்பட்டது. உங்களுக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்றத காட்டணும். அவ்வளவு ரசிகர்கள் உசுர கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்றத காட்டணுன்றதுக்காக அதை என்கரேஜ் பண்ணாங்க. கண்டிப்பாக விஜய் சைடுல இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த மாதிரி ஒரு கெயாட்டிக்கா ஒரு மாபா அவருடைய ரசிகர்கள் கூடி திரண்டு ஆர்ப்பாட்டம் பண்றது, ஆரவாரம் செய்யறது, ஆர்ப்பரிக்கிறது இதை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அதை சஸ்டெயின் பண்ணாங்க கடைசி வரைக்கும். அதனாலதான் அது நடந்துச்சு. இப்போ வந்து ஆனா அந்த ரசிகர்களை நீங்க பக்குவப்படுத்தி இருக்க முடியும். அப்பவே செஞ்சிருக்க முடியும். அப்ப வாலண்டியர்ஸ் ஏங்க போடல? வாலண்டியர்ஸ் ட்ரெயின் பண்ணி இருக்கணும் இல்லையா? ட்ரெயின் பண்ணி இருந்தா அதை செய்ய முடியும். அண்ணாமலை செஞ்சாரா? அங்க அண்ணாமலை பேசும்போது அவர் சொன்னார் பாத்தீங்களா? சீமானால செய்ய முடிஞ்சுச்சா? அதே யூத் கிரௌடுங்க. அந்த யூத் கிரௌட வச்சுட்டு சீமானால செய்ய முடிஞ்சது. இங்க அண்ணாமலை அந்த வாலண்டியர்ஸை வச்சு பாத்ரூம் கூட கிளீன் பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இதே தாவேக்கா அதுலயுமே மதுரை மாநாடு நான் நேரடியாகவே போயிருந்தேன். அந்த மாநாடுக்கு முன்னாடியும் சரி, நடக்கும்போதும் சரி, அதுக்கு அப்புறமும் சரி, அது போய் பார்த்தோம். அங்க வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. தாவேக்காவுடைய வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. நினைச்சா செய்ய முடியுங்க. அதனால அவங்க கட்டுக்கு அடங்காதவர்கள் இல்ல. ரசிகர்கள் ஒரு பக்கம் நிச்சயமாக ஒரு அந்த ஹார்ட்கோர் ரசிகர்கள் நீங்க சொல்றதை கேட்பாங்க. அடுத்து அவங்க சொல்றதை நீங்க கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. they will control their star. அது கடவுளாக அவங்க வழிபடக்கூடியவங்களவே அந்த ஹார்ட்கோர் ரசிகர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நான் அவங்க சொல்றதை அவங்க செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இதுதான் அந்த ரசிகர்களுடைய அந்த டைனாமிக்ஸ், அந்த டியூல் டைனாமிக்ஸ். சொல்றதுக்கு உங்களுக்கு அடிபடும், உயிரையும் கொடுப்பான். ஆனா அதே சமயத்துல அவனுக்கு உயிராக இருக்கக்கூடிய நீங்கள் அவன் சொல்றபடி கேட்கணும் அப்படின்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணுவான். இதுல அதனாலதான் அந்த ஹீரோவாக இருக்கக்கூடியவங்களுக்கு நெருடல் இருக்கும். பிரச்சனை அதுதான். ஒரு பக்கம் இவன் வந்து ஆராதிக்கிறத ரசிக்கிறவங்க, இன்னொரு பக்கம் இவங்க டிமாண்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அதை ரிசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு உடன்பாடு இருக்காது, அதை எதிர்ப்பாங்க. அந்த டிலமா தான் இப்ப வரைக்குமே விஜய்க்கு இருக்கு. இப்ப இந்த எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். ரசிகர்களுடைய மனோபாவத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது மாதிரி அவங்கள வழிபடுத்தணும். நீங்க போலீஸ் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கிட்டு போறதுன்றது இப்போ நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, அதிகாரம் உங்க கையில இருக்கு அப்படின்றதுனால பந்தாவா ஒரு பெரிய பாம்பஸா ஒரு பெரிய ஷோவா நீங்க வந்து இப்ப 2000 பேர் ஆக்சுவலா ஒரு 10 போலீஸ் இருந்தாலே போதும் இந்த நிகழ்ச்சிக்கு.
சாதாரணமா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு 10 போலீஸ் இருந்தாலே போதும். ஆனா நீங்க வந்து 2000 பேரை கொண்டு வந்துட்டு எதுக்கு? இந்த 2000 பேர் கொண்டு வந்துமே கட்டுப்படுத்த முடியலன்னு தான் நீங்க சொல்றீங்க. போனை விட்டு எரிச்சிட்டாரு ஒரு ஆளு. அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இந்த 2000மே பத்தல. நீ அடுத்த முதலமைச்சர் வேற இன்னொரு கூட்டத்துக்கு போனாருன்னா இந்த 2000 3000 மாத்தணும் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? அப்போ உங்களுடைய ரசிகரை நீங்க வந்து பயிற்சி கொடுக்க மாட்டீங்களா? அவங்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டீங்களா? அதாவது நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய ரசிகர்களாக இருந்து மாற்றணும்னு நான் சொல்லல. உங்களுடைய ரசிகர்கள் அந்த ரசனையை எப்படி வெளிப்படுத்துறது, எங்க எவ்வளவு வெளிப்படுத்துறது, தியேட்டருக்குள்ள வெளிப்படுத்துறதுன்றது வேற, தியேட்டருக்கு வெளியில ரோட்ல நின்னு வெளிப்படுத்துறதுன்றது வேற, கட்சி கூட்டத்துல வெளிப்படுத்துறதுன்றது வேற, ஒரு பொது நிகழ்வுல வெளிப்படுத்துறதுன்றது வேற அப்படின்ற அந்த அந்த டிஸ்கிரிமினேஷன், அந்த வித்தியாசப்படுத்துறது, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்காவது அறிவை மூட்டணும் இல்லையா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது இல்லையா? கட்சியாக உங்களுக்கு இருக்குது இல்லையா? இப்ப ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நீங்க நடத்தலாமேங்க. வெனியூக்கு பிரச்சனையே இருக்காது. நீங்க எந்த கல்லூரியில இடத்த கேட்டாலும் வந்து 2 கிளாஸ் ரூம் கொடுக்க போறாங்க, இல்ல ஹால் கொடுக்க போறாங்க. நீங்க பயிற்சியை கொடுங்க. இல்ல அந்த மாதிரி தான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கான செயல் திட்டம் எதுவும் இல்லாம இந்த காவலர்கள் எண்ணிக்கையை கூட்டி பாதுகாப்பை நான் அதிகரிக்கிறேன் அப்படின்ட்டு போறதுன்றது தீர்வு இல்லை. ஒரு கட்டத்திற்கு அப்புறம் வந்து இது ஒரு சலிப்பையும், எதிர்ப்பையும், கசப்பையும் உருவாக்கக்கூடியதாக அமைஞ்சிடும். அது தாவேக அரசு நிர்வாகம் செய்யறது சரியில்லை அப்படின்றதுக்கு வலு சேர்க்கக்கூடியதாக போயிடும்.